கடகராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் திருப்பதி தான், வெங்கடாஜலபதி தான், ஏடுகொண்டலவாடு சுவாமியை போய், ஆஞ்சநேய சுவாமியை போய் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான குரு உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை எல்லாத்த விட இப்போ நீங்கள் பணம், பட்டம், பதவி, அழகு, புத்திசாலித்தனம், சொத்து, சுகம், காரு இதெல்லாம் கேட்டீங்க. ஆனாலும் 12 ராசிகளில் கடகராசிக்கு எப்பவுமே இல்லாத ஒரு அபூர்வ பலனும் அதற்கு தகுந்த ஒரு பரிகாரமும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது எந்த சேனல்லையும் உங்களுக்கு வராது. அது என்னென்னா, கடகராசிக்கு உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்த ஞானகாரகன் இருக்கிறதுனால பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். தயவு செஞ்சு காசி, கயா, ராமேஸ்வரம் போய் உங்கள் மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. அது மகா புண்ணியம். அந்த மாதிரி ஒரு புண்ணியம் வேறு எப்பவுமே கிடைக்காது. 21 தலைமுறைக்கு அது புண்ணியம் கிடைக்கும். பணம் வருது சார், எடுத்து பெட்டியில் வைங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதை செஞ்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 21 தலைமுறை சந்தோஷமாக வாழலாம். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, கடகராசி நேயர்களே, காசி, ராமேஸ்வரம், கயா, ராமேஸ்வரத்தில் மட்டும் இல்லை, காசிலையும் போய் கொடுத்துட்டு வாங்க, பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. அற்புதமான வாழ்க்கை வரும்.